ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸில் ஸ்ட்ரெயின் எனர்ஜி. ஸோ ஒரு மெம்பரில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லோடு ஆக்ட் ஆகும். ஆக்சல் லோடு ஆக்ட் ஆகலாம், பெண்டிங் லோடு ஆக்ட் ஆகலாம், இல்லை டார்சன் ஆக்ட் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லோடு ஆக்ட் ஆகும். ஸோ ஒவ்வொரு லோடுக்கும் ஸ்ட்ரெயின் எனர்ஜி வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அதான் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆக்சல் லோடு, அதுக்கு உண்டான ஸ்ட்ரெயின் எனர்ஜி என்னென்னு பார்க்கலாம். யூஏ ஈக்குவல் டு ½ to P into del. Pங்கிறது என்ன லோட் அப்ளை பண்ணுறோமோ அது, ப்ளஸ் டெல்லுங்கிறது டிஃப்ளெக்ஷன். ஸோ ஸ்ட்ரெயின் எனர்ஜியோட யூனிட் வந்து நியூட்டன் மீட்டர் ஆர் ஜூல். இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஃபார்முலாஸ் என்னென்னு லைனாக பார்க்கலாம். ஸோ யூனிட் வந்து நியூட்டன் மீட்டர் பார்த்துருப்போம்ல, ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபார்முலாஸ் வந்து டெரைவ் ஆகும். ஸோ ஃபஸ்ட் ஃபார்முலா வந்து ½ சிக்மா இன்ட்டு எப்சிலான் இன்ட்டு வால்யூம். சிக்மாங்கிறது ஸ்ட்ரெஸ்ஸு, எப்சிலான்ங்கிறது ஸ்ட்ரெயின் அண்ட் வால்யூம். நமக்கு தெரியும் சிக்மா வந்து நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். எப்சிலான் ஸ்ட்ரெயினுக்கு வந்து யூனிட் கிடையாது, சேஞ்ச் இன் யூனிட் பை ஒரிஜினல் யூனிட். ஸோ அது வந்து யூனிட்லெஸ். இன்ட்டு வால்யூம். இப்போ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் இன்ட்டு மீட்டர் க்யூப்னு போட்டோம்னா நியூட்டன் மீட்டர்னு யூனிட் வரும். ஸோ இது ஒரு ஃபார்முலா. இப்போது நமக்கு யங்ஸ் மாடுலஸ் E ஈக்குவல் டு சிக்மா பை எப்சிலான்னு தெரியும். அதாவது ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் ஈக்குவல் டு யங்ஸ் மாடுலஸ்னு தெரியும். ஸோ அதுதான் நெக்ஸ்ட் ஃபார்முலா. ஸோ அதை அப்ளை பண்ணலாம். ஸோ யூஏ ஈக்குவல் டு ½ இன்ட்டு சிக்மா இன்ட்டு எப்சிலானுக்கு பதிலாக சிக்மா பை ஈன்னு போட்டுக்கிறோம். ஸோ இன்ட்டு வால்யூம். ஸோ இது ஈக்குவல் பண்ண என்ன ஆகும்னா சிக்மா இன்ட்டு சிக்மா, சிக்மா ஸ்கொயர் பை 2E இன்ட்டு வால்யூம். ஸோ இது ஒரு ஃபார்முலா. செகண்ட் ஃபார்முலா வந்து ஃபஸ்ட் ஃபார்முலாவில் வந்து பார்த்தோம்னா எப்சிலானுக்கு பதிலாக இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது சப்ஸ்டியூட் பண்ணோம். செகண்ட் ஃபார்முலாவில் வந்து சிக்மாவுக்கு பதிலாக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். யங்ஸ் மாடுலஸ் E ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் பார்த்தோம். இப்போ ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு E இன்ட்டு ஸ்ட்ரெயின்னு பார்த்துருக்கோம், கரெக்டாக? ஸோ சிக்மாவுக்கு பதிலாக எப்சிலான் இன்ட்டு ஈன்னு போட்டுக்கிட்டோம். அப்புறம் இன்ட்டு எப்சிலான் ஆல்ரெடி இருக்குது, இன்ட்டு வால்யூம். நெக்ஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா எப்சிலான் ஸ்கொயர் இன்ட்டு E பை 2 இன்ட்டு வால்யூம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு அதே ஃபார்முலா தான் நமக்கு டிஃப்ளெக்ஷன் டெல் ஈக்குவல் டு PL பை ஏன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ யூஏ ஈக்குவல் டு ½ P இன்ட்டு டெல்னு பார்த்துருப்போம்ல, டெல்லுக்கு பதிலாக PL பை ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போது ஃபார்முலா வந்து P ஸ்கொயர் L பை 2Aன்னு மாறிடும். இது வந்து ஆக்சியல் லோடுக்குரிய ஸ்ட்ரெயின் எனர்ஜி. நெக்ஸ்ட் வந்து சியர் ஸ்ட்ரெஸ், சியர் லோடுக்கு வர ஸ்ட்ரெயின் எனர்ஜி என்னன்னு பார்க்கலாம். இப்போ யூஎஸ் ஈக்குவல் டு டவு ஸ்கொயர் பை 2G இன்ட்டு வால்யூம். ஆக்சியலுக்கும் இந்த சியருக்கும் ஒரு காமன் நோட்டேஷன்ஸ் இருக்கும், அது என்னன்னு இப்போ சொல்கிறேன். ஆக்சியலுக்கு பார்த்தோம்னா சிக்மா ஸ்கொயர் பை 2E இன்ட்டு வால்யூம் பார்த்துருப்போமா, அதே தான், அதை யூஸ் பண்ணி தான் மற்ற ஃபார்முலாவும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அங்கே வந்து சிக்மா ஸ்கொயர் பை 2Eன்னு பார்த்துருப்போம், இந்த டவு ஸ்கொயர் பை 2G இன்ட்டு வால்யூம். இது வந்து சியர் வர ஸ்ட்ரெயின் எனர்ஜி. நெக்ஸ்ட் வந்து டார்சனுக்கு வர ஸ்ட்ரெயின் எனர்ஜி பார்க்கலாம். ஸோ UT ஈக்குவல் டு டவு ஸ்கொயர் பை 4G இன்ட்டு வால்யூம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதே இது பார்க்கலாம். இப்போ நம்ம ஆக்சலுக்கு எப்படி பார்த்தோம், ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஈக்குவல் டு ½ இன்ட்டு P இன்ட்டு டெல்னு பார்த்தோம்ல. ஸோ அதே மாதிரி டார்சனுக்கு வந்து UT ஈக்குவல் டு ½ இன்ட்டு T இன்ட்டு தீட்டான்னு போடலாம். ஸோ தீட்டாக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும், தீட்டா ஈக்குவல் டு PL பை GJ. ஸோ இது சப்ஸ்டியூட் பண்ணோம்னா தீட்டாக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ T ஸ்கொயர் L பை 2GJன்னு ஃபார்முலா கிடைக்கும். ஸோ இது ஒரு ஃபார்முலா. நெக்ஸ்ட் வந்து பெண்டிங்க்கு வர ஸ்ட்ரெயின் எனர்ஜி UB ஈக்குவல் டு சிக்மா ஸ்கொயர் பை 6E இன்ட்டு வால்யூம். இது ஒரு ஃபார்முலா. நெக்ஸ்ட் வந்து பெண்டிங் இன்னொரு ஃபார்முலா இருக்குது, அது வந்து 1/2 இன்ட்டு M இன்ட்டு பைன்னு சொல்லுவாங்க. ஸோ பைக்கு வந்து ML பை EI, இதான் ஃபார்முலா. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா பைக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணோன்னா M ஸ்கொயர் L பை 2EIன்னு ஃபார்முலா கிடைக்கும். இது வந்து ஒரு பெண்டிங்குரிய ஸ்ட்ரெயின் எனர்ஜி. இது வந்து எப்போவுமே பாயிண்ட் லோடுக்கு தான் இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும். இதே உங்களுக்கு வந்து UDL அந்த மாதிரி லோடு ஆக்ட் ஆச்சுன்னா அப்போ வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணி தான் வேல்யூ கண்டுபிடிக்கணும்.
ஸோ அந்த ஃபார்முலா பார்க்கலாம். அது ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. என்ன டிஃப்ரென்ஸ்னால் m²L/2EAன்னு பார்த்துருப்போம். அங்கே வந்து அந்த ஓவரால் லென்த்துக்கு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். m²/2EA into dx 0 to L அந்த லென்த்துக்கு வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். ஸோ எம்ங்கிறது நமக்கு தெரியும் மூமெண்ட். ஒவ்வொரு டைப் ஆஃப் பீமுக்கும் ஒவ்வொரு மூமெண்ட் வேல்யூ கிடைக்கும். ஸோ அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சோம். Thank you friends.